ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வருஷம் பிறக்க போது பார்த்திங்களா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த புது வருஷத்தில் தயவு செஞ்சு இந்த தப்புகளை மட்டும் பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா புது வருஷம் நமக்கான வருஷம். எல்லா வருஷமும் நமக்காக தான் பிறக்குது. அந்த வருஷத்தை நாம் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்னா கண்டிப்பாக கிடையாது. வருஷத்தில் நாள் ஒரு உறுதிமொழி பெரிய இது மாதிரி எடுப்போம், அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு. 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 3ஆவது நாள் அதை கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட உறுதிமொழி இதுக்கு ஒரு மூலையில் போட்டு வச்சுட்டு நம்ம பழைய மாதிரியே இருப்போம். இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் மாறுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, சரியா? அதனால் பிறக்க போகிற புது வருஷம் எல்லாருக்குமே புது வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும், மாற்றமுள்ள வருஷமாக இருக்கணும் அப்படின்னு முன்னக்கூட்டியே எல்லாருக்குமே நான் வாழ்த்து சொல்கிறேன், சரியா? இந்த புது வருஷத்தில் நான் ஒரு 10 பாயிண்ட்டு சொல்கிறேன். இந்த 10ஐயுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரவங்க தான். நம்மளாம் ஏழை கிடையாது, சரியா? அது எப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் ஒரு தப்பான நினப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட தான் பணம் இல்லையே, நம்ம வீட்டு வருமானமே மாதம் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பாவம், நம்ம ஏழை அப்படின்னு நினைக்கிறோம். வருமானம் அதிகமாக வரவங்க தான் பணக்காரவங்க அப்படின்னு நம்மளோட முட்டாள்தனமாக நம்ம ஒரு யோசிக்கிறோம் பார்த்திங்களா? அதை முதல்ல மாற்றிடுங்க. பணம் நம்மக்கிட்ட அதிகமாக இல்லாததால் நம்ம ஏழை கிடையாதுங்க. பணத்தை சேமிக்கிற பழக்கம் இல்லை, அதனால தான் நம்ம ஏழை. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்ம பணத்தை சேமிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பழமொழிலாம் நம்ம படிச்சிருப்போம். சிறுதுளியே பெருவெள்ளம். இன்றைக்கி பணக்காரவங்களாக இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் சிறுக சிறுக சேமித்து தான் இப்படி ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. நாம் கிடைக்கக்கூடிய மாதம் 10,000 15,000 ஃபுல்லாக தின்னு அழிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து நம்ம கையில் பணம் சேமிக்க முடியும்? அந்த 15,000 வருமானத்தில் நீ ஒரு 7,000 செலவு பண்ணிவிட்டு மீதி 7,000 சேமிச்சின்னா முதல்ல கஷ்டமாக தான் தெரியும். போக 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 ஒரு 10 மாதம் நீ 7,000 வச்சு சேர்த்தா கூட 70,000 உன் கையில் இருக்கும். 7 லட்சத்துக்கு முதல்ல கணக்கு போடக்கூடாது. நம்மலாம் 70,000 இருக்குதா, அப்போ நீயும் ஒரு குட்டி பணக்காரன் தான் அப்படின்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் கூட நம்மளால் பணத்தை அடுத்து எப்படி சேமிக்கலாம், அடுத்து நம்மளால் அதிகமாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம், சரியா? அதனால் புது வருஷத்துலேருந்தே பணத்தை சேமிக்க தொடங்கலாமா? நீங்களும் சேமிங்க, நானும் சேமிக்கிறேன். நிறைய சேமிக்கலாம், சரியா? யார் யார் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க. அதுலேயும் ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க, பணத்தை சேமிக்கிறது எப்படி? வரக்கூடிய வருமானம் சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது, இதில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாங்க, நம்ம நல்லா அலசி எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம வருமானத்தை நம்ம கடுகு போலையாவது சேர்த்துடலாம், சரியா? கடல் போல் சேர்க்க முடியாட்டும் கடுகு மாதிரியாவது நம்ம சேர்த்தாலும் போதும். 10 ரூபா இன்றைக்கி வருமானம் அப்படின்னா அதில் 8 ரூபா செலவு பண்ணுங்க. 2 ரூபா சேர்த்தா கூட நீங்கள் எதிர்காலத்தில் கடன் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்க பேரில் ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயும் மாதம் ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா நீங்கள் போட்டு வச்சா கூட பிள்ளைங்களோட காலேஜ் ஃபீஸ் வரும்போதும் பிள்ளைங்களோட கல்யாண செலவுக்கு நம்ம இப்போ சேர்க்குறது தான் அப்போ 2 மடங்காக நமக்கு கை கொடுக்கும், சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், சேமிப்பு அப்படிங்கிறது பணக்காரை ஏழை அப்படின்னு கிடையாது. சேமிப்பு அப்படிங்கிறது யார்கிட்ட உயர்ந்து நிற்கன்னா ஒரு பொறுப்புள்ள மனுஷங்கிட்ட தாங்க உயர்ந்து நிற்கும். நான் இந்த வருஷம் ஃபுல்லாக சேமிப்பேன் அப்படின்னு யார் ஒருத்தர் பணத்தையும் நகையையும் சேர்க்குறதுல வராங்களோ அவங்கக்கிட்ட சேமிப்பு எப்படி இருக்கும்? பொக்கிஷமாக ஓடி போய் இருந்துக்கும். அவ்வளோதான் நமக்கும் பணக்காரவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இனி எல்லாருமே சேமிப்பீங்களா? சேமிக்கிறதுக்கு முதல்ல 1ஆம் தேதி அதுவுமா ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நான் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்ப்பேன், இந்த புது வருஷத்தில் இத்தனை லட்ச ரூபா நான் சேர்த்து சாதித்து காட்டுவேன், இந்த புது வருஷத்தில் ஒரு 5 பவுன் நகை எடுப்பேன், இந்த புது வருஷத்தில் நான் ஒரு வீடு கட்டுவேன், என் பிள்ளைக்கு படிப்பு ஃபீஸ்னு இவ்வளவுக்கு என்னோடய சொந்த காசில் போட்டு படிக்க வைப்பேன், என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு இத்தனை சவரன் நகை போடுவேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இலக்கு வைங்க, ஒரு கொள்கை வைங்க. அதை கரெக்டாக உடச்சி எறிகிறோமா, அடுத்த வருஷம் டிசம்பரில் நம்ம நான் சொன்ன இந்த 5 கோல், வீடு, கல்யாணம், நகை, படிப்பு, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சாதிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வாழ்த்துகள், சரியா? இது எப்படி நம்ம அடுத்த வருஷம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா,
போன வருஷம் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருந்தேன். எப்படின்னா இப்போ என் புருஷனுக்கு வருமானம் வருது அப்படின்னா இப்போ 20,000 வருமானம்னா நான் அதில் 50%, 20,000ல் 50% என்னது 10,000. அதை எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், மாத வீட்டு செலவை பார்த்துருவேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10,000. மீதி நமக்கு ஒரு 30% எடுப்பேன். 30%னா ஒரு 5,000 எடுத்து ஒரு ஏலச்சீட்டு அது மாதிரி கட்டிடுவேன். திருப்பி ஒரு 20%, ஒரு 3,000, அப்படி இல்லைன்னா ஒரு 2,000 என்னை நம்பி நான் வச்சுக்குவேங்க. என்னை நம்பி நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, ஏதாச்சும் எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என் கையை நம்பி ரூபாய் வேணும், இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ஒரு நாள் தேட்டருக்கு போகணும், இல்லை அவுட்டிங் எங்கேயா வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்லுவேன், இப்படி என்கிட்ட ஒரு 1000 இருக்குது, ரொம்ப நாள் ஆகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு 15,000லேருந்து மாதம் 30,000 40,000 வந்தால் கூட நம்ம எவ்வளோ வருமானம் வருவோ அந்த வருமானத்தில் 50% நேர் பாதி அமௌண்ட்டை தூக்கி நம்ம வீட்டு செலவுக்கு வச்சிடலாம். 30% சரியா, நம்ம 30% ரூபாயை எடுத்து என்ன பண்ணணும், கட்டாயம் சேமித்து தான் ஆகணும். 20%னா இப்போது நான் சொன்னோம்ல, ஒரு 2,000 3,000 எடுத்து ஒரு அவசர செலவுக்கு நம்ம வைக்கணும். திடுதுப்புன்னு சொந்தக்காரவங்க வந்த மாதிரி தான் நமக்கு தலைவலி வரும், காய்ச்சல் வரும், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அடுத்தவங்கிட்ட கையாந்தக்கூடாதுலாம். அதனால தான் அந்த 20%. இப்படி நம்ம 100%, 100%த்தையும் நம்ம வந்து 50 30 20ன்னு பிரித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டு பாதையில் போய்கிட்டே இருக்கும். சரியா, இது வந்து என்னோட அனுபவம். அதுலேயும் ஒரு சில பேர் கேட்பீங்க, ஆமாம் எங்கே போன மாதம் 5,000 சேர்த்தேன், ஆஸ்பத்திரியில் தான் அள்ளி கொண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு. அது வந்து அப்படி தாங்க, நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இயற்கை வந்து நமக்கு எதிராக கொஞ்சம் விளையாடி பார்க்கும். சரியா, ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, திடுதுப்புன்னு ஒரு சொந்தக்காரவங்க கல்யாணம் வந்துடும், அங்கே ஒரு 5,000 மொய் செய்கிற மாதிரி ஆயிரும். இந்த 4மே நம்ம நினச்சி வராது. சரியா, ஆனால் இதை நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா, நம்ம கையில் 5,000 சேர்த்து வச்சுருந்தேனால தானே இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு அடுத்தவங்க கிட்ட வாங்காமல் போகிறோம். நம்ம கையில் 5,000 இருந்ததுனால தானே கல்யாண வீட்டுக்கு ஜாம்னு புறப்பட்டு போகிறோம். அப்படி யோசிச்சு பாருங்க, கடனுக்கு 5,000 வாங்குறது பெருசா, உன் கையில் நீ சேர்த்து வச்சுட்டு அந்த ரூபாயை கொண்டு போகிறது பெருசா அப்படின்னு. இப்படி யோசிச்சா நம்மளோட சேர்த்து வச்சதுனால தான் நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேர்த்துடலாம். அப்படி இல்லையா, ஐயோ நான் எவ்வளவு தான் சேர்த்தாலும் கையை விட்டு செலவழியுதேன்னு நினச்சா அது நமக்கு செலவு மாதிரி தான் தெரியும். சரியா, நம்ம என்றைக்குமே லட்சக்கணக்கில் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு பூஜை போட போகிறதில்ல. பூட்டி வைக்கிற பணத்தையும் ஒரு நாள் வெளியில் செலவு பண்ண தான் போகிறோம். அது இப்படி குட்டி குட்டி காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரியா, அதனால் செலவு ஒன்று திடுதுப்புன்னு வந்து நிற்குதேன்னு சொல்லி கவலையும் படாதீங்க. சரியா, நம்மளை நம்பி ஒரு சேமிப்புன்னு இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிம்மதி வந்துடும். முதல்ல நிம்மதினா எப்படி, சரி யாருக்கிட்டேயுமே கையாந்தி நிற்கக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 500 1,000 கூட பக்கத்து வீட்டில் போய் காலையிலே வந்து கடன் கேட்பாங்க. ஒரு 1,000 இருந்தால் தாங்கம்மா, ஒரு 500 இருந்தால் தாம்மா அப்படின்னு. அது நல்ல பழக்கம் இல்லைங்க. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் யார்கிட்ட போய் கேட்டாலுமே டக்குன்னு பணத்தை தூக்கி தர மாட்டாவ. இது வந்து என் அனுபவம். அதனால் யாருக்கிட்டேயுமே நம்ம கேட்கவும் வேண்டாம். புரியுதா, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட போய் நான் இவ்வளோ ரூபா சேர்த்துருக்கேன், என்கிட்ட இத்தனை லட்சம் இருக்குது அப்படின்னு நம்ம உளரவும் வேண்டாம். நம்ம உளரணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரே அடுத்த நாளே வந்து நிற்பா, நீ நேற்றுக்கு ஒரு 1,00,000 ரூபா இருக்குன்னு சொன்னால எனக்கு ஒரு 50,000 வட்டிக்கு தாயா அப்படின்னு. அதனால தான் பண விஷயத்தில் நாமளும் அடுத்தவங்க கிட்ட போவேன், நான் அடுத்தவங்களும் நம்ம கிட்ட வரேன்னா. சரியா, நம்மளை நம்பி ஒரு சேமிப்பு இருந்துச்சுன்னா நிம்மதி இருக்கும். அப்பா நல்லபடியாக சோறு சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருமா, தைரியம் வந்துடும். தைரியம்னா என்னது, எந்த ஒரு செலவு வந்தாலும் துணிச்சலாக இறங்கலாம், பார்த்துக்கலாம், நம்ம கையில் தான் ரூபா இருக்குது அப்படின்னு. ஒரு கூட்டத்துக்கு போனால் மரியாதை இருக்குங்க. நம்ம பணத்தை சேமித்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஒரு 10 பவுன் நகையை வச்சுருந்தோன்னு எங்களாம், அவள் பாட்டுக்கு லைஃப்பில் முன்னேறி போயிட்டுருக்கா அப்படின்னு 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. இதே உங்கள் கையில் சேமிப்பு இல்லை, ஒரு ரூபா துட்டு இல்லை, சொந்த வீடு இல்லை, நகை இல்லை அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போயிருங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு தான் மேலே எங்கேயும் முழிச்சிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க நாகரிகம் அப்படி. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சேமிங்க. என்ன சேமிப்பு இல்லை அப்படின்னா
நம்மளை நம்பி சேமிப்பே இல்லை, ஓவர் செலவு பண்ணுறோம், வட்டிக்கு வட்டியாக வாங்கி வாங்கி ஒவ்வொரு கடனையும் அடைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னது வரும்? சேமிப்பு இருந்தால் நிம்மதி, தைரியம் எல்லாமே வரும்னு சொன்னேன். சேமிப்பு இல்லைன்னா பயம் வரும். ஐயோ நாளைக்கு வட்டிக்காரி வந்துருவாளோ, வட்டிக்காரன் வந்துருவானோ அப்படின்னு கடனுக்கு மேலே கடன் அதிகமாக கூட்டு வட்டி கடனாக மாறிக்கிட்டே இருக்கும். தினம் அழுகையாக தான் இருக்கும். ஒரு வீட்டில் தலைக்கு மேலே கடன் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நிம்மதியாக சோறு பொங்க முடியுமா? இல்லை சோறு பொங்குறதுக்கு அரிசி தான் வாங்க முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சேமிப்பு இல்லாத வீடு ஒரு ஓட்டை வீட்டுக்கு சமம். சரியா? அதனால் என்னோட வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேமிக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட்டு. நான் இதை தான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். சரியா? தேவையில்லாத ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி தான், ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி தான், ஓவராக அவுட்டிங் போகிறது, ஓவராக ஹோட்டலில் வாங்கி புரோட்டா, கொத்து புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திங்கிறது, இந்த 4 ஆணியையும் நம்ம தேவையில்லாமல் பிடுங்காமல் அது பாட்டைக்கு விட்டுறணும். என்ன தேவையோ வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். புது வருஷத்துலேருந்தே நான் இந்த தேவையில்லாத செலவுகளை நான் பண்ண மாட்டேன், ஓவராக துணி எடுக்க மாட்டேன், இருக்கிற துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு நம்மளோட அத்தியாவசிய செலவுகளை பார்த்துட்டு அனாவசிய செலவை நான் விட்டுருவேன் அப்படின்னு முதல்ல ஒரு உறுதிமொழி எடுங்க. சரியா? என் வாழ்க்கை புது வருஷம், எனக்கான வருஷம், என்னோடய வாழ்க்கையை மாற்ற போகிற வருஷம் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிட்டு ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. இதை நான் இந்த பழக்கங்களை விடுவேன், இந்த புது வருஷத்தில் நான் ஒரு வீடு கட்டுவேன், 5 பவுன் நகை வாங்குவேன், நான் இதை சாதித்து காட்டுவேன். ஒரு பெண் நினச்சா எதையுமே சாதிப்பான். அந்த பெண் நினச்சா அவளோட புருஷன் எப்பேற்பட்ட குடிகாரனாக இருந்தால் கூட அவள் கரைச்சி சொல்லுவாங்கள்ல, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு. நம்ம ஒழுங்காக போயிட்டு இருந்தோம்னா நம்ம புருஷன் நம்ம பின்னாடி வருவாங்க. சரியா? அதனால் கடைசியாக சொல்லிக்கிறேன், பணம் இல்லாததால் நம்ம ஏழை கிடையாது, பணத்தை சேமிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஏழை. சரியா? எல்லாருக்குமே புது வருஷம் நல்ல வருஷமாக சந்தோஷமான வருஷமாக அமையட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரியா? வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு போங்க. பாய்.